7 இடங்களையும் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஒரு இடங்கள் அப்படிங்கிறது தான் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இந்த தென்மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருக்கிறது. அதே போன்று குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் இருக்கிறார். வடக்கு மாவட்டங்கள்ல திமுகவிற்கு 6 அமைச்சர்கள் இருந்த நிலையில ஏவா வேலு மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறார். மற்ற இடங்களினுடைய முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது முன்னணி நிலவரங்கள் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சரினுடைய தொகுதி தாவேக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். முதலமைச்சர் 49,000 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில தாவேக வேட்பாளர் 56,966 கிட்டத்தட்ட 7,000 வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அதே போன்று எடப்பாடி தொகுதியில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முன்னணியில் இருக்கிறார். வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 65,000 கடந்து இருக்கிறது. அதையும் முன்னணி செய்தியாக பார்க்கிறோம். அதே போன்று விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 23,000 இருக்கிறது. தாவேக முன்னிலையில் இருக்கிறது. திலகபாமா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வேட்பாளராக இருந்தார். வெறும் 4,000 வாக்குகள் அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கான வாக்குகளாக இருக்கிறது. திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தாவேக முன்னிலையில் இருக்கிறது. விஜய் 44,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திமுக 31,000 வாக்குகள் தான். வித்தியாசம்னு பார்த்தோம்னா 13,879. முதலமைச்சர் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளோட நிலவரத்தை பார்க்கிறோம். சீமான் 3ஆம் இடத்திற்கு காரைக்குடி தொகுதியில தள்ளப்பட்டிருக்கிறார். தாவேக தான் அங்கேயும் முன்னிலையில் இருக்கிறது. வாக்கு வித்தியாசம்னு பார்த்தோம்னா 21,854. தாவேக வேட்பாளர் பிரபு 46,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிறார். அந்த முன்னிலை நிலவரத்துல கிட்டத்தட்ட 21,800 வாக்குகள் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகளினுடைய திரு பாவலனை வரவேற்று உங்கள்ட்ட இருந்து நான் தொடங்குறேன். இப்போ ஜீவா ஒரு ஃபேக்டர் சொன்னார். அதாவது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் வரையறை, அரசியலுக்கான அந்த சோகால்டு புரோட்டோகால் ஃபார்முலா, இது எல்லாத்தையுமே விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது பிரேக் பண்ணிருக்கு அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம பார்க்கணுமா? திமுக அதிக கூட்டணி வைத்தது தான் வந்து அதனுடைய சறுக்கலுக்கு மிக முக்கியமான காரணம்ங்கிற கருத்தும் அரங்கத்தில் முன்வைக்கப்பட்டது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஜனநாயகம் வந்து இவ்வளோ பெரிய கேலி கூத்தாம நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இந்த மணல் வீடு கட்டின மாதிரி இருக்குது. இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு மணல் வீடு கட்டின மாதிரி இருக்குது. தாவேக்கால 43 பேர் வந்து கிரைம் ரெக்கார்டில் இருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போகிறோன்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நான் நிறைய ஊடகங்களில் நான் சொன்னேன். நான் விஜய்க்கு கேள்வி கேட்டிருக்கேன், என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க, என்ன மாற்றத்தை கொடுக்க? இது வரைக்கும் பக்தவச்சலம் காலத்திலிருந்து, குமாரசாமி ராஜா காலத்திலிருந்து, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலிருந்து முதலமைச்சராக இருந்தவங்க, அவங்கெல்லாம் செய்யாததை இவர் என்ன செய்ய போகிறான்னு நான் கேள்வி எழுப்பியிருக்கேன். இப்போ இது ஏதோ வந்து இவர் ஜீவா சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு முடிவாக தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. புதுசாக வர்றாங்க, ஒரு திரைப்படத்தில் வரோம், எடுத்தடுப்ப ஸ்டேட்டாக ஹீரோ, அடுத்து நான் சிஎம். இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு. ஆக்ஷன் ஹீரோகளுக்கான ஒரு மண்ணா இது. இங்கே கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது. காவேரி தண்ணீருக்காக போராடக்கூடாது, முல்லை பெரியாருக்காக போராடக்கூடாது, மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடக்கூடாது, மக்களுக்கான எந்த போராட்டத்தையும் நடத்தக்கூடாது, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டால் அதை எதிர்த்து போராடக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடாது, எதற்குமே வாயை திறக்கக்கூடாது அப்படின்னா மக்கள் வந்து அங்கீகரிக்கிறாங்க. இது என்ன ஜனநாயகம் தெரியல. ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். தேர்தல் களம் அவங்களுக்கு புதுசு. வாக்கு கேட்டு போகலை. ஒரு வாக்கு கேட்பதற்கான பணிகள் கூட என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நான் இப்போ நிறைய தொகுதிகளில் போய் நாங்கள் பார்க்கும்போது கண்கூட பார்க்குறோம். திமுக அணி, அதிமுக அணி வந்து தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகா சைடு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அப்புறம் எப்படி இவ்வளோ வாக்கு வருது? இந்த வாக்கு வந்து விரும்பி கொடுக்கப்பட்ட வாக்குகளா அல்லது எடுக்கப்பட்ட வாக்குகள் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே ஜீவா சொன்ன மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து ஆசை வார்த்தை காட்டி விஜய் எங்களுக்கு போடுங்க, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டால் இப்போ வந்து எப்படி வந்து குற்றவாளிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? 43 பேர் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்த்துவதா இருக்குமா? ஒருவேளை காலங்காலமா திமுக அதிமுகல பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து அதன் மூலமா
எக்கனாமிக்கலி டெவலப் ஆன குடும்பம், பொருளாதாரத்தில் மேம்பட்ட குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகளே இன்னைக்கு வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு, என்ன தொலைநோக்கு பார்வை இருக்கு? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலம் ஒன்றிய அரசு தான் அறிவிச்சது. ஒன்றிய அரசு துறை தானே சொல்லிச்சு. பொருளாதார வளர்ச்சியில், தனிநபருடைய வருமானத்தில், கல்வி கட்டமைப்பில், மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவுக்கு ரோல் மாடலாக தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு வந்து ஏகப்பட்ட சாதனைகளை வந்து கொடுத்துருக்கு. பிற மாநிலங்கள் கூட தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண நடவடிக்கைகளை பார்த்து அந்தந்த மாநிலங்களில் வந்து தேர்தல் காலகட்டங்களில் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு பிற மாநிலங்களில் வந்து அதை வந்து காப்பி அடிச்சுலாம் வெளியிட்டிருக்காங்க. அப்படி பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு வந்து ரோல் மாடலாக இருந்த காலகட்டத்தில், பெஸ்ட் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இந்த வாக்கு விகிதம் எப்படி மாறுது? இப்போ திமுக மீது நம்ம வந்து ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் போட்டி போடலாம், யார் வேணாலும் வெற்றி பெற்று வரலாம். ஆனால் ஒரு தோல்வியை கொடுப்பதற்கு காரணம் என்ன? எதிர்பார்க்காத தோல்வியை கொடுப்பதற்கு காரணம், எதிர்பார்க்காத வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்ன? எந்த காரணமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த டிஜிட்டல் எப்படி வந்து மோடி வந்து டிஜிட்டலை பயன்படுத்தி தொடர்ந்து வச்சுக்கிட்டார் இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை வந்து ஒன்றிய அரசு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு அந்த ஃபார்முலாவை தான் இன்னைக்கு வந்து விஜய் எடுத்திருக்கிறாரு. முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவில் ஏதோ விஜய் தான் வந்து இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் பாதிக்கப்படும், ஒரு குடும்பம் பாதிக்கப்படும், வில்லனுங்கெல்லாம் போய் ரொம்ப ஒரு அட்டூழியம் பண்ணுவாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து பறந்து வந்து அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி மக்களை காப்பாற்றுவார், அந்த ஊரை காப்பாற்றுவார், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். அது மாதிரி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி செட்டில் வந்து இந்த தலைமுறைக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் உருவாகிருக்கு. நியூஸ் பேப்பர் பார்க்க மாட்டாங்க, டிவியில் நியூஸ் பார்க்க மாட்டாங்க, முழுக்க முழுக்க ரீல்ஸ் பார்க்குற ஒரு கூட்டம், சினிமா ட்ரைலர் பார்க்குற ஒரு கூட்டம். இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே ஆயிருக்குன்னா காலங்காலமாக கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவுள்ள குடும்பத்தில் கூட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எடுபட்டிருக்கு. பிள்ளைங்க வந்து அடம் பிடிக்குது, வீட்டில் ஒரு 5 ஓட்டு இருக்கு, சரி என் பேரன் பேத்தி பிள்ளை விருப்பப்படுது, ஒரு 2 ஓட்டை தான் போடுவோமே, இப்படிலாம் நிறையா வந்து ஓட்டு உடஞ்சிருக்கு. அடுத்து விஜய் வந்து அவர் இதில் என்னன்னா பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒரு சரிநிகர் எதிரியாக வந்து அவர் கையாளலை, திமுகவா தாவேக்காவான்னு தான் வந்து நிப்பாட்டினார். அப்போ திமுகவை மட்டுமே வந்து ஒரு இலக்கா வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுக என்னதான் சாதனைகள் செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அரசியல் தெரியாத காரணத்தினால் திமுக மற்றும் பலர் தான் அவர் வந்து அந்த மற்றும் பலர் யாரு? திமுகன்னு சொல்றீங்க, ஏன் உங்க வாயில அதிமுக வர மாட்டேங்குது, ஏன் பாஜக வர மாட்டேங்குது? மற்றும் பலர்னா அந்த எக்ஸ்ஆர்ஓ யாரு? அப்ப திமுக மட்டும் தான் நீங்க முன்னாடி நிறுத்தீங்கன்னா அரசியல் தெரியாத ஒரு கூட்டம், சினிமா மாயையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு தாவேகா வந்து வெற்றி பெற வச்சிருக்கு. உங்க கட்சியில ரசிகர்களா இருந்தவங்க, அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க, கொள்கை கோட்பாடை பற்றி தெரியாதவங்க, மாநில சுயாட்சி பற்றி தெரியாதவங்க, மாநில உரிமைகளை பற்றி தெரியாதவங்க, மதம் சார்ந்து சாதி சார்ந்து எதுவுமே தெரியாதவங்க இன்றைக்கு வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாளைக்கு அவங்க தான் அமைச்சர். இன்னைக்கு வெற்றி பெற்றாலும் பல பேர் அமைச்சருங்க. எப்படி ஒரு துறையை நடத்துவாங்க? ஒரு ஜீவா சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுக அதிமுக ஜெயிச்சு உள்ள போறாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், கேள்வி கேட்பாங்க. யாரா சொல்லுங்க, காவிரி தண்ணீர் சிக்கலை பத்தி பேச சொல்லுங்க, முல்லை பெரியால எத்தனை அடி சுப்ரீம் கோர்ட்டை எத்தனை அடி உயரத்தில் வந்து கட்ட சொல்லி தீர்ப்பு சொல்ல சொல்லுங்க, நான் காவிரி நடுவர்மன்றம் என்ன தீர்ப்பு வழங்கி சொல்ல சொல்லுங்க, பேச சொல்லுங்க. எதுவுமே தெரியாது. அப்போ மாற்றம் 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 சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அரசியலே தெரியாத ஒரு கூட்டத்தை வந்து தவறா வழிநடத்தி குடும்பம் வரைக்கும் போய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காலங்காலமாக வந்து கொள்கை சார்ந்த வாக்காளர் கூட நீங்க சிதைச்சு உடைச்சு உண்ணலாமாக்கிட்டீங்க. இது உண்மைக்கே வந்து தமிழ்நாட்டிற்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தான் கொடுக்கும். இது வந்து எப்படி நடத்த, ஏன்னா வந்து இன்னைக்கு ஏற்கனவே வந்து தமிழ்நாடுனால ஒன்றிய அரசுக்கு ஆகாது, தமிழ்நாடுனால ஒன்றிய அரசுக்கு ஆகாது. நீங்க எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டை நடத்துறதுக்கு, இந்த துறைகளை நடத்துறதுக்கு எங்க இருந்து வந்து எக்கனாமிக்கல் சோர்சஸ் எங்க இருந்து கொண்டு வர போறீங்க? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க எங்க இருந்து எடுப்பீங்க? யார் இருக்கா உங்களை வழி நடத்துறதுக்கு? யார் இருக்கா? இல்ல இதெல்லாம் ஒரு கட்சி யோசிக்காம வந்து அரசியல் நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல், இல்ல அரசியல் தான் வாழ்க்கை அப்படின்னு வந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? இந்த அடிப்படையான விஷயங்களை அவங்க சைட்ல இருந்து கவனிச்சிருப்பாங்க. நான் உங்களோட முதற்கட்ட விஜயகாந்த் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ தாங்க.
அவர் காலகட்டங்களில் சோசியல் மீடியா இல்லை. விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, சோசியல் மீடியா இருக்கு, சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. மக்கள்கிட்ட நேரடியா சென்று எந்த விதமான தொடர்பும் இல்லாமலேயே வெற்றி பெற்று வர்றாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள்ல இந்த டிஜிட்டல் வேர்ல்டை வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மண்டல வாரியாக இந்த வாக்கு வித்தியாசமும் சரி எண்ணிக்கையும் என்ன மாற்றத்தை கடந்த தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது கொடுத்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை மேஜிக் வால் மூலமாக விளக்குவதற்காக சிவரஞ்சனி இணைந்திருக்கிறார். சிவரஞ்சனி, ஓவர் டு யூ. நிச்சயமாக காயத்ரி, தற்போது நாம் பார்த்தோம் என்றால் திமுக, அதிமுக இந்த இருபெரும் கட்சிகளுடைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தாவேக்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நாம மண்டல வாரியாக பார்க்கலாம். முதலாவதாக நாம் மேற்கு மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு மாவட்டங்கள்ல மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் 42. அதுல 18 தொகுதிகளை தாவேக்க கைப்பற்றி இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்ற முறை 13 தொகுதிகள் லீடிங்ல இருக்காங்க. 3 தொகுதிகள் சென்ற தேர்தலோட ஒப்பிடும்போது அவங்க இழந்திருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தற்போது அவங்க 11 தொகுதிகள்ல முன்னிலை இருக்காங்க. கடந்த முறையை ஒப்பிடும் போது 15 தொகுதிகளை அவங்க இழந்திருக்காங்க. இந்த இடத்துல பெரும்பாலும் அதிமுகவுடைய தொகுதிகளை தாவேக்க கைப்பற்றி இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்க்கும்போது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதிமுகவுக்கு ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு தொகுதிகளாக இருந்து வந்தது. அந்த வகையில தற்போது தாவேக இங்க 23 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. டிஎம்கே கூட்டணி 24 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. 14 இடங்களை சென்ற தேர்தலோட ஒப்பிடும்போது திமுக இழந்திருக்கிறது. அதுவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 9 இடங்களை இழந்திருக்கு. இது இரண்டையும் சேர்த்து தாவேக 23 இடங்களை கைப்பற்றி இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக வடக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது பாரம்பரியமாக திமுக உடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்து வந்திருக்கிறது. ஏன் நம்ம பார்த்தோமே ஆனால் அதிமுகவால கூட இதுல பல தொகுதிகளை கைப்பற்ற முடியாத நிலை பல காலமா இருந்து வந்திருக்கு. ஆனா இம்முறை கிட்டத்தட்ட 50 தொகுதிகள், மொத்தம் இருக்கக்கூடிய 100 தொகுதிகள்ல 50 தொகுதிகளை தாவேக்க கைப்பற்றி இருக்கு. அதிமுக 30 தொகுதிகளையும் திமுக 20 தொகுதிகளையும் எடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா திமுக உடைய 49 தொகுதிகளை தான் தாவேக்க எடுத்திருக்கு. இந்த பிக் டிஃபரன்ஸை நம்ம எங்களால பார்க்க முடியுது. அதிமுக ஒரு தொகுதியை சென்ற தேர்தலோட ஒப்பிடும்போது இப்ப இழந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்க்கும்போது காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2021 தேர்தல்ல திமுகவுக்கு பெரும் பலனளித்த தொகுதிகள் அப்படின்னு குறிப்பிடலாம். இப்ப பார்த்தோம்னா அதுல 21 தொகுதிகளை திமுக